தேங்காய் சீனிவாசனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஏன் என்கிட்ட நீ வந்து சொல்ல படம் இருக்குன்னு சொல்லிட்டு, சரி உனக்கெல்லாம் தேவையாது, ஒரு சிரிப்பு நடிகராக இருந்துட்டு நீ வந்து சம்பாதிச்சாலே போதும், படம் எடுத்து நஷ்டப்படுற அளவுக்கு ஏன் நீ வந்து படம் எடுத்த, அந்த கஷ்டம் உனக்கு எதுக்கு, சரி கவலைப்படாத அப்படின்னு 2 ஷூட் கேஸ்ல, ஒரு ஷூட் கேஸ் இல்லை 2 ஷூட் கேஸ்ல தோட்டத்துக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு வரவழைத்து கொடுத்து அனுப்பிய அந்த தர்மத்தின் தலைவரான நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு தேங்காய் சீனிவாசன் அப்படியே தேங்காய் சீனிவாசன் முடியாது, அப்படியே பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர், அப்படி வந்து அவரால் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஆனந்த கண்ணீர். அப்போ வந்து வீட்டுக்கு போய் பணத்தை எண்ணி பார்த்தா எவ்வளோ இருந்ததுங்க, 80-81 ஆண்டு காலகட்டத்தில் 15 லட்சம் ரூபாய் இருந்தது. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 15 லட்சம் தான் எவ்வளோ மதிப்பு, பல கோடி ரூபாய் மதிப்பு. இன்னைக்கு 15 லட்சம் ரூபா இருந்தது. அவர் கடனை அடைச்சார். சரி, கடனை அடைச்சது மட்டும் இல்லாமல் தேங்காய் சீனிவாசனுக்கும் தலைவருக்கு என்ன ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மன ரீதியான ஒற்றுமைனா, ஒரு நல்ல நண்பனாலும் தேங்காய் சீனிவாசன் வந்தார். தலைவரை பொறுத்தவரை 1987 வந்து இறக்குறார், டிசம்பர் 24. அதே மாதிரி வந்து நவம்பர் 9ஆம் தேதி தேங்காய் சீனிவாசன் இறக்குறாரு. அப்போ தேங்காய் சீனிவாசனுடைய அந்த கடைசி எண்ணம் எந்த வகையிலையாவது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருக்கு அவருடைய இறுதி அந்த வந்து மரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த சொன்னப்போ அவங்களும் என்ன பண்ணாங்க, உடல்நிலை சரியில்லை, ஒரு இறக்குற தருவாயில் இருக்காது, எப்படினாலும் வாங்க சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். அவர் இறந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த நவம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு போய் தேங்காய் சீனிவாசனுடைய வீட்டில் அவர் போய் அழுதார். அன்னைக்கு அப்படி அழுது மட்டும் இல்லாமல் 1 மாதம் கழிச்சு டிசம்பர் 24ஆம் தேதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இறந்தார். அப்போ நவம்பர் டிசம்பர் எந்த அளவுக்கு தேங்காய் சீனிவாசனும் அதே போன்று நம்முடைய இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு நட்புக்கும் அதே போல் பாசத்துக்கு அந்த இணைப்பு இருந்தால் மட்டுமே தான் அது நடக்கும். அந்த மாதிரி திரைப்படத்தில் உலகத்துக்கு வாலிபன் படம் வந்தது 1973. கருணாநிதி வந்து பெரிய அளவுக்கு சவால் விட்டார், இந்த படம் ஓடுமா, நாங்கள் பார்க்குற ஒரு கை படம் நீ ரிலீஸ் பண்ணினா நான் சேலையை கட்டி பண்ணேன். யார் மதுரை